அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே சஸ்டைனான மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த டைரக்ஷனும் ஒரு குறிப்பிட்ட விலை போனால் அது இதர் அங்கிருந்து திரும்பலாம் ஆர் அப் ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸு வருகிற 6ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. நீங்கள் என்ரோல் பண்ணுறவங்க இனி நாட்களில் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது மார்க்கெட்டை வந்து நம்ம எல்லாமே மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் தான் வரும். அது இன்ட்ராடேவாக இருக்கட்டும், இல்லை பொசிஷனல் முதலீடாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது இதை யாரோ சொல்கிறாங்க யூடியூப்பில் அப்படின்றதுக்காக நீங்கள் நம்பிடக்கூடாது. இன்க்ளூடிங் நான் சொல்ல சேர்த்து தான். நீங்கள் முழுமையாக படித்து தெரிந்திருந்தால் நம்பலாம். இல்லை உங்கள் டெக்னிக் நீங்கள் ஏதோ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வேணால் பயன்படுத்திருக்கலாம், இண்டிகேட்டர் ஏதோ பயன்படுத்தி அது கூட இதுவும் வந்து மேட்ச் ஆகும்போது இன்னும் நீங்கள் பெட்டராக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன் பையர் வந்து மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து பண்ணக்கூடாதுங்க. ஒரு புள்ளியில் வந்து தான் அது என்ட்ரி எடுக்கும். அப்போ அந்த புள்ளிகளில் தான் நம்ம ட்ரேடே பண்ணணும். அது வரைக்கும் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த புள்ளி வந்தால் ட்ரேட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புள்ளியை வராமல் மேலே இருக்கிற புள்ளியை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அது மேலே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். இது மேலே இருக்கிற வரைக்கும் மேலே தானே. இதுக்கு கீழே போயிடுச்சா கீழே போயிட்டு ஒரு விலை வந்து இப்போ பாருங்க, இங்கேருந்து வந்துட்டு மேலே போய் ஒரு வழியில் எதிர் திரும்பணும் ஆர் டவுன் ஆகும். அதே போல் கீழே வந்துட்டு ஒரு வழியில் திரும்பணும் ஆர் டவுன் ஆகும். அப்போ ஏன் அந்த மேக்ஸ் படி அது நடக்குது? அப்போ மார்க்கெட்னுடைய டைரக்ஷனை மட்டும் தான் நான் சொல்றேனே தவிர இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரைக்கை பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. அப்படி பண்ணவும் கூடாது. ஓகேங்களா? நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். சர்டன் ரூலை வைக்குங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்றத நம்பி மட்டும் என்னைக்கு பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அதுக்கு முன்னாடி வேல்யூஸ் சொல்லியிருந்தேன். 23,100 கால 78 ரூபாய் 78 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். 78 ரூபீஸ் கீழே இருந்தால் நிஃப்டி இறங்குவதற்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு என்ன ரூல் அப்ளை ஆக போகுது? காலையிலே கேப் டவுன் ஷோ பண்ணுறாங்க பெருசாக, பார்க்கலாம். அது ப்ரீமியம் என்ன ரூல் அப்ளை ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. அந்த ரூல் அப்ளை ஆச்சுனாக்க இன்னைக்கு அதை மாற்றிடாதீங்க. அந்த ரூலை பார்த்து சென்ஸில் இருந்தால் எடுக்கலாம், இல்லைன்னு இல்லை, அந்த ரூலை மட்டும் டிக்டோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.